ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஃபெஸ்டிவல் சேனல். வாங்க இன்றைக்கி சின்னதாக ஒரு பசியை போக்குறதுக்கு ஒரு டிஷ் பண்ணலாம். ரெட் ரைஸ் அவல் தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா அவல் தாளித்து உப்புமாவாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அவல் அப்படியே சாப்பிடுவாங்க. அவல் எடுத்து இந்த மாதிரி ரெசிபி பண்ணி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ரெட் ரைஸ் அவல் எடுத்துக்கோங்க. அதனால் சிவப்பு அரிசி அவல் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க கடைகளில். சிவப்பு அரிசி அவல் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு, நம்ம பால் ஒரு அரை டம்ளர் லைட்டாக விட்டுட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி விட்டுட்டு நல்லா ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பூனில் எடுத்துகிட்டு அந்தளவுக்கு நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 2 ஏலக்காய் தட்டி அதில் போட்டுட்டு, நமக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ கரும்பு சக்கரை அந்தளவுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறமா தேங்காய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம துருவி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு சின்னதாக ஒரு பசியை போக்குற டிஷ் தாங்க இது. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த அவ்வளவே எடுத்துகிட்டு நம்ம உப்புமா தாளிக்கிற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகும்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு இதே மாதிரி தண்ணியில் அலசிட்டு லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி உப்புமா கலரையும் கூட சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பராக இருக்கும். பாய்.